ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power nx dx, நெக்ஸ்ட்டு 0 to pi by 2 cos power nx dx, நெக்ஸ்ட்டு sin and cosல இன்டெக்ரல் வேல்யூ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் நம்ம டெரைவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு லிமிட் என்ன இருக்கணும், 0 to pi by 2 இருக்கணும். சைன் டேர்மில் இருக்கா, காஸ் டேர்மில் இருக்கா, இல்லை சைன் அண்ட் காஸில் இருக்கா, எப்போ எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போது 0 to இன்டெக்ரல் 0 to 1 x பவர் m இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் n இந்த ஃபார்மில் இருக்கிறது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடுவோம். எக்ஸ் வேல்யூவை காஸ் தீட்டாவோ சைன் தீட்டாவோ நம்மளுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்க டேர்ம்ஸை கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ அது மாதிரி இல்லாமல் டைரக்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போட போகிறேன். அதுக்கு இன்டெக்ரல் என்ன இருக்கணும், 0 to 1 எக்ஸ் பவர் எம் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் n dx அப்படி இருக்கும்போது அதோட இன்டெக்ரல் வேல்யூ என்னவா இருக்கும், n பை எம் ப்ளஸ் என் ப்ளஸ் 1 ஐ எம் மைனஸ் எம் n மைனஸ் 1ன்னு கன்வெர்ட் ஆகுது. அதாவது என்ன மீனிங்னா, இப்போது இந்த I m n minus 1 means x power m into 1 minus x whole power n minus 1ன்னு கன்வெர்ட் ஆகும். இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, m n minus 2ன்னு சொல்லியிருக்காங்க. m n minus 2 m அப்படியே தான் இருக்கும். இந்த காஸ் பவரில் இருக்க வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். n minus 1 இன்ட்டு I m n minus 2ன்னு இருக்குது. அந்த வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். திரும்ப அந்த வேல்யூஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட்டில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏங் மிஸ் இந்த ஃபார்முலா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சைன் எக்ஸுக்கு இன்டெகிரேட் ஃபார்முலா தெரியும், காஸ் எக்ஸுக்கு இன்டெகிரல் ஃபார்முலா தெரியும். அதுவே சைன் எக்ஸ் காஸ் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்டெகிரல் ஃபார்முலாவுக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுவேன். 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னால் காஸ் சைன் 2x உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னால் சைன் 2x/2ன்னு சொல்லுவேன். ஸோ அதை வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்குவோம். சப்போஸ் நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸாக இருந்துச்சுனாலும் நம்ம என்னென்னு சொல்லலாம், சைன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், 1 ப்ளஸ் காஸ் 2x/2, காஸ் ஸ்கொயர் எக்ஸாக இருந்துச்சுன்னா 1 மைனஸ் காஸ் 2x/2 அப்படின்னு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன். அதை வச்சு சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது மோர் தென் 2 ஆர் மோர் தென் 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி சம் பார்க்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, சைன் பவர் nx அண்ட் காஸ் பவர் nx இப்படி இருக்குது. இன்டெக்ரல் வேல்யூ என்னவா இருக்கணும், 0 to pi by 2 அண்ட் 0 to pi by 2 அப்படி இருக்கும்போது n வேல்யூ 2 4 6 8 ஈவன் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், n minus 1 by n இன்ட்டு n minus 3 by n minus 2 இன்ட்டு n minus 5 by n minus 4 இன்ட்டு எக்ஸெட்ரா அப் டு 1 by 2. n வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 டிவைடட் பை 2, லாஸ்ட்டு டேர்ம் pi by 2. என்ன கண்டிஷன் இருக்கும்போது, n ஈவன் நம்பராக இருக்கும்போது, n வேல்யூ 2 4 6 8ன்னு ஈவன் நம்பர்ஸாக இருக்கும்போது, அது சைன் ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி, காஸ் பவர் n ஃபார்முலாவாக இருந்துச்சுனாலும் சரி, என்ன யூஸ் பண்ணிக்குவேன், n minus 1 by n இன்ட்டு n minus 3 by n minus 2, நெக்ஸ்ட் டேர்ம் n minus 5 by n minus 4 அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபைனல் ஆன்சர் 1 by 2 இன்ட்டு pi by 2. ஈவன் நம்பர்ஸாக பவர் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்கும், pi by 2. அதுக்கு முன்னாடி டேர்ம் 1 by 2வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஸ் பவர் nx அண்ட் சைன் பவர் nx அதோட இன்டெக்ரல் 0 to pi by 2வாக இருக்கும்போது நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு ஆட் நம்பர்ஸ் 3 5 7 1 வராது. ஏன்னா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்குலாம் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ n ஈக்குவல் டு 3 5 7 ஆட் நம்பர்ஸாக இருக்கும்போது என்ன ஃபார்முலா, n minus 1 by n இன்ட்டு n minus 3 by 2 இன்ட்டு எக்ஸெட்ரா 2 by 3 இதுக்கு முன்னாடி ஸ்டெப்போடு ஸ்டாப் ஆகிடும். 2 by 3 ஈவன் நம்பர்ஸாக இருக்கும்போது. அப்போது இங்கே n வேல்யூ ஈவன் நம்பர்ஸாக இருக்கும்போது
லாஸ்ட் டேர்ம் பை பை டூவாக இருக்கும், லாஸ்ட் ஒன் பை பை டூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் 2/3 இருக்கும். சரியா? ஸோ இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன ஃபார்முலா? காஸ் பவர் nx சைன் பவர் nx இருக்குது அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ், பவர் வேல்யூ ஈவன் நம்பர்ஸாக இருக்குது, பவர் வேல்யூ ஈவன் நம்பர், தென் ஃபார்முலா n-1/n இன்ட்டு n-3/n-2 எக்ஸெட்ரா இன்ட்டு லாஸ்ட்டு 1/2 இன்ட்டு π/2 இருக்கும். இதுவே ஆட் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா n-1/n n-1/3/n-2 எக்ஸெட்ரா லாஸ்ட் டேர்ம் 2/3. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆட் நம்பராக ஈவன் பவர்ஸில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே காஸ் பவர் 5x, காஸ் பவர் 5x, 5ன்றது என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருங்கும்போது நம்ம ஃபைனல் கண்டிஷன் லாஸ்ட்டு செகண்ட் ஒன் எடுத்துக்குவோம். அப்போ என்னவாகும்? n-1, n வேல்யூ 5 -1 4, 4/5 2/3. லாஸ்ட்டு டேர்ம் இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட்டு டேர்மே 2/3 வந்தாச்சு. ஸோ இன்ட்டு 1 போட்டாலும் போடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டாலும் விட்டுடலாம். ஸோ அப்படி போகும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவே n வேல்யூ ஈவன் நம்பர்ஸாக இருக்குது, n வேல்யூ ஈவன் நம்பர்ஸாக இருக்கும்போது ஃபார்முலா n-1 தட் இஸ் 5/6. இங்கே n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3/4. ஃபைனல் ஆன்சர் 1/2. ஃபைனலாக ஈவன் பவராக இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேர்ம் 5/2 இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். அப்போ தான் சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவே சைன் அண்ட் காஸ் 2 ரெண்டு டேர்முமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சைன் பவர் mx அண்ட் காஸ் பவர் nx. n வேல்யூ ஈவன், காஸோட பவர், காஸ் பவர் ஈவன் நம்பர் அண்ட் சைன் பவர் ஆல்சோ ஈவன் நம்பராக இருக்கும்போது என்ன ஃபார்முலா? n-1 n-1/m+n இன்ட்டு n-3/m+n-2. டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ என்னவாகுது? 2 டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. நியூமரேட்டர் வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 1 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு டேர்ம் 3, நெக்ஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் 1 3 5, பிட்வீன் சைன் மைனஸ். நெக்ஸ்ட்டு டேர்மில் m+n இருக்குன்னா நெக்ஸ்ட்டு டேர்மில் -2, m+4 -4 அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு? 1/2 இன்ட்டு π/2. ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு டேர்ம் 1/2 இன்ட்டு π/2 இருக்கும். ஃபார்முலா பாருங்கள் திரும்ப. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் n-1 இன்ட்டு n-3 இன்ட்டு n-5 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ என்ன டிக்ரீஸ் ஆகுது? m-1 இன்ட்டு m-3 இன்ட்டு m-5. இங்கே nலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் m-1லேருந்து ஃபைனலாக 1 வரைக்கும் வருது. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ எப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது? m+n, m+n-2, m+n-4, லாஸ்ட்டாக m+2. n வேல்யூ என்னவாயிடும்? 0. நெக்ஸ்ட்டு இங்கே m இன்ட்டு m-2 அப்படியே 2 டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு காஸ் n வேல்யூ, காஸ் பவர் வேல்யூ ஆட் நம்பர். நெக்ஸ்ட்டு m வேல்யூ, சைன் பவர் எந்த வேல்யூவாக இருந்துச்சுனாலும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? காஸ் பவர் ஆட் வேல்யூ அண்ட் சைன் பவர் ஈவன் ஆடாக இருக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கு? சேம் தான், n-1 இன்ட்டு m+1 n n-3/m+n-2 நெக்ஸ்ட்டு n-5/m+n-4 லாஸ்ட்டாக போக போக 2/m+3 இன்ட்டு 1/m+1. இந்த லாஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் இல்லாமல் ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்திருக்கும். சரியா? ஸோ ஃபார்முலாவை நீங்கள் இந்த ஃபார்முலாஸை கிளியராக படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் mn இஸ் ஆட். ஏதோ ஒரு நம்பர் ஆடாக ஈவனாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சரியா? m and n is odd. cos power m value or sin power m value odd நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சம்ஸில் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும்.
இங்கே எக்ஸாம்பிள் சம் 9.40 பாருங்கள். எக்ஸாம்பிள் 9.40 0 to 2a 0 to 2a x square into square root of 2ax minus x square dx. இப்போது இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறீங்க, 2a cos square theta, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -4a cos theta sin theta d thetaன்னு கிடச்சிருது. எக்ஸ் வேல்யூ 0 இல்லை எக்ஸ் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா 2a cos ஸ்கொயரோட வேல்யூ ஆல்சோ 0. ஸோ தீட்டா வேல்யூ என்னவாக ஆகிடும், இது ஆப்போசிட் சைட் போகும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 0, தென் காஸ் தீட்டா வேல்யூ 0, தென் தீட்டா ஈக்குவல் டு π/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லிமிட் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறீங்க இல்லையா. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2aன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2a 2a சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த சைடு இருக்க 2aவும் இந்த சைடு இருக்க 2aவும் கேன்சல் ஆகிடும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். எந்த வேல்யூக்கு தீட்டா வேல்யூ காஸ் வேல்யூ 1 ஆகும், 0. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு வேறு வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது லிமிட் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். 0 to 2a x square square root of 2ax minus x square. இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் யூஸ் பண்ணதுனால லிமிட் வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்க வேல்யூஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாமே எப்படி இருக்குது, சைன் அண்ட் காஸ் டேர்முக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 4a ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயரையே இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இந்த டேர்ம் பாருங்கள், இது எல்லா டேர்ம்லேயுமே என்ன காமனாக இருக்குது, 4a காஸ் ஸ்கொயர் தீட்டா 4a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு இருக்கும்போது 2a காஸ் தீட்டான்னு ஆகும். இங்கே அவுட் சைடு வந்ததுக்கப்புறம் இங்கே 1 இருக்கும், இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். தட் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆகிருக்கும், கரெக்டாக எழுதணும். 4a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த 2 டேர்ம்ஸ்லேயுமே காமன். ஸோ அதை அவுட் சைடு எடுக்கும்போது ரிமைனிங் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணும்போது 2a காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு கிடைக்கும். இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் என்ன இருக்குது, 4a காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது. இங்கே இருக்க மைனஸ் எங்கேயும் மிஸ் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் லிமிட் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அந்த மைனஸ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 2 × 4 32ன்னு கிடைச்சாச்சு. ரிமைனிங் காஸ் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் பவர்ஸ் ஆட் பண்ணிவிடுவேன். அப்போது ஃபைனலாக காஸ் பவர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவாக இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், ரெண்டுமே ஈவனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, m 1/6 by 3/4 × 1/2 π/2. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கு. m-1 m-3 and m-4 etc. π/2. சரியா? ஸோ நீங்கள் இந்த சம்க்குள்ள ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம் 9.6. இங்கே என்ன பவராக இருக்குது, ஈவன் பவராக இருக்குது. ஸோ ஈவன் பவராக இருக்கும்போது என்ன ஃபார்முலா, π/2 வரும். ஸோ ஃபார்முலா n-1 × n-3 × etc. 1 டிவைடட் பை n × n-2 × n-4. டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 63π/512. ஸோ நம்ம எதை நோட் பண்ணணும், பவர் லிமிட் வேல்யூ 0 to π/2 இருக்கா, அண்ட் சைன் பவர் ஆட் நம்பர் இருக்கா, ஈவன் நம்பர் இருக்கா. ஈவன் நம்பராக இருக்கும்போது என்ன இருக்கும், லாஸ்ட்டு வேல்யூ π/2 ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபார்முலாவை நீங்கள் மெமரியில் நல்லா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சம், இங்கே காஸ் பவர் 7xன்னு இருக்குது. பவர் வேல்யூ 7 இஸ் ஆட். ஸோ 0 to π/2 இருக்குது, லிமிட் வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், n-1/n n-3/n-2 அப் டு லாஸ்ட்டில் ஈவன் நம்பராக இருந்தால் தான் π/2 இருக்கும். இங்கே ஈவன் நம்பர் இல்லை, ஸோ லாஸ்ட்டு டேர்ம் 1. ஸோ வேல்யூ n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6/7 4/5 3/2
எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 16/35. நெக்ஸ்ட் சம் பாரு 0 to π/4 sin power 6 2x. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், sin power n x. இந்த வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லாத மாதிரி எந்த வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே டேர்ம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி கோஎஃபிஷியன்ட் இல்லாத மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதே நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0 to π/4 இருக்குது. அந்த வேல்யூவை 0 to π/2 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், u = 2xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவை சிங்கிள் வேரியபிளாக சேஞ்ச் பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் இல்லாமல். ஸோ u = 2xன்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு du = 2dx, தென் dx = du/2. நம்ம வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது லிமிட் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். எக்ஸ் வேல்யூ 0 to π/4 0 π/4. u வேல்யூ என்னவா இருக்குது, x = u/2. அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணினா இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணினா u வேல்யூ ஆல்சோ 0. 0 × 2 0. நெக்ஸ்ட்டு x = u/2ன்னு சொல்லியிருக்கோம். அதில் π/4 வேல்யூ எக்ஸ் வேல்யூ π/4 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா u/2 ஆகும். 2 கேன்சல் ஆச்சுன்னா π/2 ஆகிடும். ஸோ என்ன கிடச்சிருச்சு, π/4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது π/2ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஃபார்முலாவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, 0 to π/2 லிமிட் கன்வெர்ட் ஆகிடுச்சு. sin power 6 சிங்கிள் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இல்லாத வேரியபிள்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டிவைடட் பை 2ல் இருக்க வேல்யூவை நம்ம காமனாக அவுட் சைடு எடுத்துருவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா மெத்தடுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஈவன் பவர் இருக்கிறதுனால லாஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கும், π/2. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கொண்டு வந்திருக்கோம், 5π/64. பவர் ஈவன் பவராக இருந்துச்சுன்னா பையில் ஆன்சர் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு சம் இங்கே பாரு, sin power 3x sin power 5 3xன்னு இருக்குது. 3x இந்த இங்கே யூஸ் பண்ணுற வேரியபிள் சிங்கிள் வேரியபிளாக இருக்கும், அதுக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் இருக்கணும். ஸோ u = sin xன்னு எடுத்துட்டோம். இங்கே நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், லிமிட் வேல்யூ நம்ம செக் பண்ணணும். லிமிட் வேல்யூ என்ன இருக்குது, 0 to π/6 இருக்குது. நாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவில் இருக்க லிமிட் 0 to π/2. ஸோ எல்லா வேல்யூவுமே நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலா மெத்தடுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, 0 to π/2 sin power 5 u × du/3. இதில் நம்ம இங்கே பவர் 5ன்றது என்ன வேல்யூவாக இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது. ஸோ பையில் ஆன்சர் வராது. ஸோ 4/5 n - 1/n × n - 3/n - 2. ஸோ இந்த மாதிரி டிக்ரீஸ் வேல்யூஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 8/45. நெக்ஸ்ட்டு சம் 5th சம் சைன் அண்ட் காஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு டைரெக்டாக ஃபார்முலா தெரியும், டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணியும் போடலாம். இல்லை எனக்கு ஃபார்முலா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதே ஒரு சிங்கிள் டேர்மாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்றா கிவன் கொஸ்டினை சைன் டேர்முக்கு எல்லா வேல்யூவும் கன்வெர்ட் பண்ணுங்கள், ஆர் காஸ் டேர்முக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த சம்மில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், காஸ் டேர்முக்கு கன்வெர்ட் sin² x காஸ் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கன்வெர்ட் பண்ணும்போது 1 × cos power 4θ அண்ட் cos² θ × cos power 4θ இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. இதில் நம்ம செப்பரேட் இன்டெக்ரலை யூஸ் பண்ணும்போது இன்டெக்ரல் காமனாக அவுட் சைடில் இருக்குது இல்லையா. ஸோ 0 to π/2 cos power 4x dx, 0 to π/2 cos power 6x dx, பிட்வீன் சைன் மைனஸ். ஸோ அதில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 3π/16 - 5π/32ன்னு கிடச்சிருக்கு. நம்ம நார்மல் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 5/32ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த சம்முக்கு நீங்கள் டைரக்ட் ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம். sin power mx cos power mx ஃபார்முலா இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி சம் போடலாம். நெக்ஸ்ட்டு சம் இங்கேயும் பாரு, லிமிட் என்ன வேல்யூவாக இருக்குது, 0 to 2πயாக இருக்குது. நீங்கள் sin power 7 ஓகே,
ஆனால் நெக்ஸ்ட்டு வேரியபிள் டேர்ம் என்னவாக இருக்கணும், சிங்கிள் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லாத வேரியபிளாக இருக்கணும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், டியூ எக்ஸ் யூ ஈக்குவல் டு எக்ஸ் பை 4ன்னு எடுத்துக்கிறோம். யூ அப்போது 0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 யூக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸ் வேல்யூ ஆல்சோ 0. யூக்கு 2 எக்ஸுக்கு 2π சப்ஸ்டியூட் பண்ணினா இது என்னவா கேன்சல் ஆகிடும், 2வாக கேன்சல் ஆகிடும். ஃபைனல் ஆன்சர் π/2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ லிமிட் வேல்யூ வேரியபிள் வேல்யூ நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிரும், ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 64/35ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு சம், 7th சம். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கு, 0 to π/2 sin cube theta cos power 5 theta d theta. இதில் எல்லாமே ஆட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், n minus m by m plus n, n minus 3 by n plus m minus 2. நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, n minus 5 by n plus m minus 4. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஃபைனல் ஆன்சர் 2 by n plus 3 by 1 by n plus 3. n வேல்யூ என்னவாக இருக்கணும், பவர் ஆஃப் காஸ் தீட்டா, காசோட பவராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்றி போட்டுறாத. சைன் பவர் எம்எக்ஸ் காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. காஸ் பவர் என் வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். n minus 1, n minus 3, n minus 5 எக்ஸெட்ரா 2, 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கேன். டினாமினேட்டரில் ரெண்டோட அடிஷன், அதிலிருந்து 2 2வை செப்பரேட் பண்ணிடுறோம். n plus m minus 2, நெக்ஸ்ட்டு minus 2 போடும்போது minus 4 ஆகுது. அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 4/8, 2/6. லாஸ்ட்டு டேர்ம் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணி போட முடியாது, நெகட்டிவில் வராது. ஸோ 1ன்னு கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் 1ன்னு வந்துடும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். 1/4. ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1/24. ஸோ நம்ம எந்த சம்க்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோன்றதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு சம். இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப். இது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயும் போடலாம். இது நார்மலாக நம்ம போடுற சம் தான். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டு சைன் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணலாம். சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, n minus 1 by m plus n into n minus 3 by m plus n minus 2. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணி போடும்போது ஃபைனல் ஆன்சர் 116 கிடச்சிருக்கு. இதையே நம்ம இன்னொரு ஃபார்முலா மெத்தடில் போடும்போது இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் காஸ் அண்ட் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அனதர் மெத்தட் என்ன இருக்குது, இதுக்கு ஃபார்முலா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் என்னுக்கு ஃபார்முலா எம் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ எக்ஸ் பவர் எம் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபார்முலா எம் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ இதில் என் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலான ஆன்சர் டேரெக்டாக 1/16 கிடச்சிருது. நம்ம ஃபேக்டோரியல் சிம்பிளிஃபிகேஷன்லாம் படிச்சிருக்கோம். 2 ஃபேக்டோரியல்ன்றது 2 into 1, 3 ஃபேக்டோரியல்ன்றது 3 into 2 into 1, 6 ஃபேக்டோரியலை நம்ம ரிவர்ஸில் அப் டு 1 வரைக்கும் எழுதிக்குவேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1/16 கிடச்சிரும். நம்ம இந்த சம்மை எந்த மாடலில் வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்